ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே வந்து கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எசென்ஷியல் வெஹிக்கிள் ஆயிடுச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எல்லா ஃபேமிலிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட நியூ கார்ஸ், நியூ ஃபீச்சர்ஸோட ஏகப்பட்ட கார்ஸ் வந்து நம்ம ரோட்ஸில் போகிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் வந்து ஒரு 25 வருஷம், இன்னைக்கு 25வது வருஷத்தை எட்டியிருக்க ஒரு கார் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமுமே ரோட்டில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு ஜென் பார்த்தீங்கன்னாக்கா 2000 ஸ்டார்ட் ஆகி செகண்ட் ஜென் பார்த்தீங்கன்னா 2012, தேர்ட் ஜென் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2024 இந்த மாதிரி ஒரு 3 டைமிங்கில் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி ஒரு காரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நெல்சன், வெல்கம் டு கிராஃப்டி. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா மாருதி ஆல்டோ 2011 எடுத்தது. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு ஜென். செகண்ட் ஜென் பார்த்தீங்கன்னா 2012 தான் ஆக்சுவலாக கொடுத்தாங்க. தேர்ட் ஜென் பார்த்தீங்கன்னாக்கா 2024 நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக 2022 தேர்ட் ஜென் கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ இந்த 2000 ரிலீஸ் பண்ண இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே இருக்கும். இப்போ கரண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த மாருதி ஆல்டோவோட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒய்டாகவே இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓரளவுக்கு பவர் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்டு நார்மலாக வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எடுத்த இயர் பார்த்தீங்கன்னாக்கா 2011 நியூ இயர் அன்னைக்கு கரெக்டாக எடுத்தோம். 2011 நியூ இயர். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் கிட்ட ஆகுதுன்னு வச்சுங்களேன். 13 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 13 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 13 வருஷம் ஆகியும் இன்னமும் இந்த கார் வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. பெருசாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த 4 டயரையும் மாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடுனது ரொம்ப கம்மி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் எடுத்தது. சென்னையில் வந்து இந்த கார் வந்து இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஏன்னா பார்க்கிங் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சின்ன காருங்கிறதுனால ஈஸியாக பார்க்கிங் வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு போயிடலாம். எடுத்தோடனே நான் காட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்டோ வந்து எத்தனை கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிக்குன்னு பார்த்துங்க. இந்த 13 வருஷத்தில் 60,215 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே, இது ஒரு டிஜிட்டல் மீட்டர். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனுவல் ஸ்பீடா மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வார்னிங் லைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸும் அப்புறம் வந்து லைட்ஸ் வந்து பிரைட் டீம் பண்ணுறதும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வைப்பருக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரண்ட் டோருக்கு மட்டும் வந்து பவர் விண்டோ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பக்கமும் இருக்குது உங்களுக்கு. பேக் டோரில் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இந்த சோனி ஸ்பீக்கர் சிஸ்டம். ஆக்சுவலாக வந்து 4 ஸ்பீக்கர் 2 டியூட்டர் இது மாதிரி வந்து நாங்கள் வண்டி வாங்கும் போதே கம்பெனியில் எங்களுக்கு கொடுத்தது இது. அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ வேறு எந்த கண்ட்ரோலுமே பெருசாக இருக்காது. காரணம்னா இங்கே உள்ள இந்த ட்ரேலாம் கூட இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக இந்த காரு ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்த கேட்டன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கேட்டன் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காக இதில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இது வரைக்குமே அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால அது எம்டியாகவே தான் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் இருக்குது. அதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னது தான். ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம திங்ஸ் வந்து ஒரு மினிமம் திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் கியர் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு. இங்கே வந்து ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்துடும். சைடில் எங்கே சீட் பெல்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம ஹார்னுக்கு உண்டான ஸ்விட்சும் அதுக்கப்புறம் நம்ம லைட்டை வந்து லாங் இல்லை ஷார்ட்டை மாற்றிக்கிற அந்த நாபம் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ பேசிக்கான ஒரு இதுதான். மேலே பார்த்தீங்கன்னாக்கா லைட்ஸ் வந்துடும். ஒரு சன்ஷேடு ஒன்று கிடச்சிடும் உங்களுக்கு. நார்மல் உங்களுக்கு வந்து மிரர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்து கீயோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம கீயை ஜஸ்ட் கீழேயும் நம்ம சென்ட்ரல் லாக் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலும் 4 சைடு நம்ம லாக் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து இப்போ 60,215 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இப்போயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான கார். மைலேஜ் எல்லோலையும் சரி, அதே சமயத்தில் நம்ம ரோட் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குது. என்ன நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த கார் மாதிரி நம்ம வந்து எடுத்த உடனே வந்து பவர்ஃபுல்லாக விரட்டி ஓட்ட முடியாது. ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 100 தாண்டியாச்சுனாக்கா கொஞ்சம் வந்து வீல் ரோல் ஆகும் உங்களுக்கு. அது நீங்கள் அந்த ஆல்டோ யூஸ் பண்ண யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்.
ஸோ மற்றபடி இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன வெஹிக்கிள். அதே சமயத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். மைலேஜும் வந்து ரீசனபிளாக 15 to 17 அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இது வரைக்கும் இந்த 13 வருஷத்துல பெருசா வந்து என்ஜின் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வச்சது கிடையாது நமக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் டைமுக்கு நம்ம ஆயில் சேஞ்சர் பண்ணிடுவோம். ஒரு நார்மல் ஒரு சர்வீஸ் ஒன்று விட்டு எடுத்துருவோம். ஸோ மற்றபடி இந்த கார்ல பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான குறைகளும் இது வரைக்கும் வந்து வந்தது கிடையாது. எங்க அப்பா தான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா லைட்டா அந்த டோரை வந்து இங்க எனக்குள்ள ஒரு மரம் இருந்தது. இந்த சைடுல எனக்குள்ள ஒரு மரம் இருந்தது, ஒரு பலாமரம். ஸோ அந்த ஏத்தும் போது கரெக்டா பார்க்காம அந்த டோர்ல இந்த ஃப்ரண்ட் டோரை வந்து அதில் இடிச்சிட்டாரு. ஸோ அதனால அதை வந்து ரீபெயிண்ட் பண்ணியிருப்போம். மற்றபடி ஒன்றும் பெருசா அந்த கார்ல வந்து எந்த விதமான டேமேஜஸும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. மெயினா என்னன்னாக்கா நம்ம வீல் அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பரா இதில் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா வீல் வந்து ரொம்ப குட்டி வீல் பேஸ் அப்படிங்கிறதுனால என்னன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பள்ளத்தை நீங்க பார்க்காம விட்டீங்கன்னாக்கா டக்குன்னு அலைன்மெண்ட் மாறிடும். பட் பொதுவா எல்லாரும் எந்த அளவுக்கு பர் டே யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாங்க வந்து ரொம்ப லிமிட்டட் யூசேஜ்ங்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது இது வரைக்கும். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதோட பிரைஸ் வந்து என்ன கோட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. இது வந்து 60,215 கிலோமீட்டர்ஸ் தான் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஸ்டில் வந்து என்ஜின் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ரெகுலர் சர்வீஸ்டு கண்டிஷன்ல தான் இருக்கு. 4 வீல் புது வீல் இருக்கு. ஸோ அதனால வந்து காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குட் மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் என்னையோ எங்க அப்பாவையும் தவிர இந்த காரை பெருசா யாருமே ஓட்டுனது கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா எங்க அக்காவுக்கு ஓட்ட தெரியாது காரு, எங்க அம்மாவுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ நானும் எங்க அப்பாவும் தான் ஓட்டி ஆகணும். அதிகமான கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஓட்டுனது நான் மட்டும் தான் ஓட்டியிருப்பேன். எங்க அப்பா வந்து ஜஸ்ட் இங்க பக்கத்துல சர்ச்சுக்கு இல்ல கேண்டீனுக்கு இந்த மாதிரி போறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல இந்த கார் வந்து என்ன பிரைஸ் போகும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேருமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒருவேளை இதை விற்கிற ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பா அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஒருவேளை வேற யாருக்காவது உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும்னாலும் நீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு சேல் பண்ற கேட்டகரியில வரும்போது நான் நிச்சயமா அதை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, நம்ம சேனலை பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காம உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.